everyone, welcome to SP Tech and Creation channel. I am Pradibha Sundan. ஓகே, இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், கனடா விசிட்டர் விசாவுக்கு 2 முறையில் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் வந்து 2 முறையில் அப்ளை பண்ணலாம். அந்த 2 முறையும் என்னென்னன்றதை பார்த்து இந்த 2லையும் எந்த முறையில் நாங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி கொள்ளலாம்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ. ஓ, வணக்கம். என்னென்னா நீங்கள் அந்த விசிட்டர் விசா வந்து 2 முறையில் அப்ளை பண்ணலாம்னு சொன்னீங்க தானே, அது 2யும் எப்படி ஒருக்கா அப்ளை பண்ணி காட்டுறீங்களா? ஆமாம் ஆமாம். ஒன்று வந்து புது முறையில் வந்து முந்தி வந்து நம்மளை வந்து போர்ட்டல் மூலமாக தான் செய்கிறது வந்து அங்கே தான் நீங்கள் அப்லோட் பண்ணிலாம் செய்கிறது. பட் வந்து இப்போ வந்து ஒரு ஃபோம் அடிப்பா பிடிஎஃப் இல்லாமல் ஃபோம் அடிப்படையிலையும் அந்த இது வந்து வச்சிருக்கேன் நம்மளோடது. மற்ற நான் வந்து ஒரு லோயரோ அல்லது இமிகிரேஷன் கன்சல்டனோ இல்லை. எனக்கு தெரிஞ்ச முறையை வந்து உங்களுக்கு சும்மா காட்டித்தாருன்னு ஒழிய நீங்கள் எல்லாம் வெரிஃபை பண்ண வேணும். மற்ற வந்து இந்த கனடா.ca என்றதை நீங்கள் உங்களோட பாரில் டைப் பண்ணினால் இப்படி ஒரு வெப்சைட் வந்து வரும். அதில் வந்து இங்கிலீஷில் கிளிக் பண்ணி எந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க என்று சொன்னால் விசிட்டர் விசா கொண்டு பேங்க்ல 2 முறை இருக்குது இந்த பேஜ் வரைகளில். இதில் வந்து சைன்இன் ஓ கிரியேட்டட் ஐசிஆர்சி செக்யூர் அக்கௌண்ட், அதாவது நீங்கள் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமாக போய் அதன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். 2வது முறை வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா வேறு முறையாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. 2ம் வேறு வித்தியாசமான முறையில் அப்ளை பண்ணுறீங்க. இது வந்து பிடிஎஃப் ஃபார்முகள் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி எல்லாம் செய்ய வேணும். இது வந்து நார்மலாக நீங்கள் பிடிஎஃப் ஃபார்ம் இல்லாமல் செய்யலாம். ஆனால் நீங்கள் அப்லோட் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாம் அப்லோட் பண்ண வேணும். புரியுது. அப்ளிகேஷன் போகும்போது ஒரு மேனுவலாக வரும். வந்து இதில் வந்து அப்ளை ஃபார் விசிட்டர் விசா, ஸ்டெப் டு அப்ளை. இதில் போனீங்கன்னு சொன்னால் how to apply for visitor visa. இதில் போனீங்களா நீங்கள் என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்றது வரும். ரைட். இதில் வந்து கேட்குறது டு யுனைட் வித் ஃபேமிலி என்று போடுங்கோ. அப்படி போட்டிங்கன்னா கெட் இன்ட்ரடக்ஷன். ரைட். இதில் போனீங்கன்னு சொன்னால் அடுத்த வந்து நீங்கள் ஃபேமிலி மெம்பரை சந்திக்கிறது தான் வித் ஃபேமிலி மெம்பரோட ஓம் சொல்லி கிளிக் பண்ணுங்க. அதில் அப்ளை பண்ணிங்களா. இதில் வந்து 10 கிரீன் பட்டன் பெறுது வந்து how to apply இப்போ இதில் வந்து கிளிக் பண்ணுங்க. இது வந்து ஐசிஆர்சி போர்ட்டல் தான், பட் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்குது. அப்போ இதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது சைன் அப் அண்ட் அப்ளைட் இருக்குது தானே. இதில் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அல்லது யாரும் அப்ளை பண்ணுறீங்களா அப்படியான கேள்விகள் கிடக்குது. இல்லை நீங்கள் தான் அப்ளை பண்ணுறீங்கன்ற சொல்கிறீங்க. நான் அப்படி தான் போடுறேன். அப்படி போட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே ஒரு ப்ரோசஸை வச்சிருக்கிறீங்க, அப்ளிகேஷன் வந்து செய்து கொண்டிருக்கிறீங்களா இல்லை இல்லையான்னு கேட்கும். நான் வந்து இல்லை தானே. அப்போ நான் இல்லைன்னு சொல்கிறேன். இது மட்டும் வந்து இதில் வந்து அதை சொல்லி நம்ம என்ன சொன்னால் 14 நாள்லேருந்து 30 நாள் பிஸ்னஸ் நாளைக்குள்ளே வந்து தங்களோட பதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லினோம். நீங்கள் வந்து அந்த போர்ட்டலுக்கு போகிறீங்கள். இதில் வந்து இமெயில் ஐடி கேட்கணும். உங்களுடைய இமெயில் ஐடி இருக்குதா? SP Tech 2024 at gmail.com. ஓகே, சரிதான். பார்த்துனீங்களா? SP Tech. இந்த முறை வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம்ன்றதுக்காக தான் நான் இதை காட்டி கொடுக்குறேன். மற்றது வந்து கொஞ்சம் பிடிஎஃப்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணால் இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிடிஎஃப்கள் ஓப்பன் பண்ண கஷ்டம் வந்து இல்லாண்டி அப்படி நீங்கள் திருப்பி அப்லோட் பண்ண முடியும் இருக்கும். இது வந்து அதோடு இல்லாமல் நீங்கள் செய்யலாம். கெட் இன்விடேஷன் கோட். இந்த கோட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணுங்க. இது ஆட்டோமேட்டிக்காக காப்பி பண்ணணும். இப்போ இந்த கண்டினியூ. இந்த கோட்டை வந்து பேஸ்ட் பண்ண போயிட்டு அந்த உங்களோட இமெயில் திரும்ப SP Tech 2024 இமெயில்
கேட்குதா? ஓ ஓம் பாஸ்போர்ட் வந்து என்னென்று போடுவோம்? நார்மலாக காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ இது எங்களுக்கு பர்சனல் இல்லை தானே? யூடியூப் ஓகே 2023 என்று போடுறோம். ஒரு சிம்பிளையும் கொடுக்குறோம். ஓகே நம்பர் எல்லாம் கேட்குதான். ஃபோன் நம்பர். ஓகே, சும்மா ஒரு நேமை கொடுப்போம். கனடா. சும்மா ஒரு என் டைம் இல்லை. இதில் வந்து திருப்பி வந்து அந்த வெரிஃபிகேஷன் கோட் வந்து உங்களோட இமெயிலுக்கு வந்துருக்கும். எனக்கு அந்த கோட் எல்லாம் சொல்லிருக்கீங்களா? ஓகே 1 8 8 0 0 6 8 8 7 பிளேன் சொல்லு. நீங்க ஜீரோக்கு நினைக்கிறேன் ஓ அடிச்சிருக்கீங்க. ஜீரோ சொன்னீங்களா? சாரி. ஓகே, ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ் SPTech எஸ்பி சஜஸ்ட் பண்றேன். ஓகே, இது வந்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் அக்ரி பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் கனடா போட்ட என்ட்ரியில் நீங்கள் வந்து கனடா போர்டர் இருக்க வரைக்குள்ளேயோ அல்லது இமிக்ரேஷன் ஆஃபீஸர் எப்போ உங்களுக்கு கேட்குற பொழுது இல்லாமல் வந்து நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனை ஆக்யூரேட்டாக சொல்லணும். அல்லது வந்து உங்களுக்கு மிஸ்பிரசன் சார்ஜ் பெறப்படுது. இதில் போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து விசிட்டிங் விசா இந்த இதுக்கு கிளிக் பண்ணுறீங்க. இதில் நீங்கள் ஓகே பண்ணிட்டு 60 நாளை பிறகு வந்து உங்களுக்கு எல்லாம் டெலிட் ஆகும்ன்றதை போட்டிருந்தது. டியூண்ட் அப்படி நீங்கள் ஒரு ஆளுக்கா அல்லது ஒன்றை விட மேற்பட்ட ஆளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது நீங்கள் ஒரு ஆளுக்கு தான் அப்ளை வரலாம். ஒரு ஆளுக்கு அப்ளை பண்ணி ஒரு ஆளுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து என்னதுக்கு அப்ளை பண்ணுறேன்றதுக்கு இருக்கணும். நான் வந்து விசிட்டர் விசாக்கு தான் அப்ளை பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன கனடாவில் செய்ய போறீங்க, என்ன டேட், என்ன மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அனுப்ப வரும். அதாவது 425 கரெக்டர் வந்து எடுக்கும். வந்து அடுத்து வந்து இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் நிரப்பி அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ண உங்கள்கிட்ட பழைய முந்தைய அப்ளை பண்ண யூசிஐ நம்பர் இருந்தால் அதை போடலாம். போட்டு அதை நீங்கள் திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ணணும். மேடம் நான் சும்மா இருக்கால் ஒரு சொட்டை காட்டலாம். யாரை நீங்கள் பார்க்க போறீங்கன்னு கேட்கணும். நாங்கள் நார்மலாக விசிட் கனடா டூரிஸ்ட் போடலாம் தான். ஒவ்வொரு கேட்டகரி உங்களுக்கு ஒரு விதமா இருக்கு. வந்து உங்களை யாருக்கு பார்க்க போறீங்களா, யாரப்பா என்ன பரத்தக்கார பார்க்க போறீங்களா, இந்த இதுல சும்மா விசிட் பண்ண போறீங்களா, நான் சும்மா விசிட் பண்றது போகிறேன். இல்லை ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. ஒவ்வொரு காரணத்தை கொண்டு நீங்க பார்க்கலாம். அதுக்கு பிறகு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்றது சும்மா சும்மா போடலாம். சும்மா டேட்டா போட்டு சும்மா போட்டு விடலாம். என்ன டேட், என்ன தேதி நீங்கள் கனடாக்கு போக போறீங்கன்றத கேட்கணும்.
ஓகே. ஆனா இது வந்து போடைகளை வந்து குறைஞ்சது நீங்கள் அவங்களோட விசிட்டர் விசா வந்து எத்தனை நாள் அவங்களோட எடுக்கும்ன்றதை பார்க்க வேணும். டைம் லிமிட் வந்து குறைஞ்சி இப்போ தற்சமயம் வந்து 60 நாள் எடுக்கணும். அப்போ 60 நாள் கெப்பாசிட்டி இடம் விட்டு தான் நீங்கள் அதை போட வேண்டி வரும். அப்போ இந்த டேட் வந்து குறைஞ்சது உங்களுக்கு 60 நாளுக்கு குறைஞ்சது 60 நாளுக்கு மேலே இருக்க வேணும். இப்போ இது வந்து நீங்கள் எப்போ லீவ் பண்ணுற டேட்டையும் நீங்கள் போடணும். அதுவும் வந்து 6 மாதத்துக்குள்ளே இருக்க வேணும். நீங்கள் குறிப்பாக ஒரு 2023 ஒரு ஜனவரியே திரும்பி வாரண்டு போட்டிங்க 24. நீங்கள் ஆல்ரெடி 2023 போட்டால் 24 போகும். எத்தனை நாள்? ஜனவரி 3 வாரம் சொல்லுங்க சார். உங்களுக்கு ஜூனிக்கு கொண்டு ஒன்றும் இல்லைத்தானே. அப்போ நீங்கள் இப்போ முதல் திறமை பிள்ளை உங்களுக்கு இது கீழே இருக்காது. அப்போ கண்டினியூ பண்ணுங்க. Tourist, okay, continue to application. நீங்கள் உங்களுக்கு எங்க பண்ணீங்களோ ஓமெண்ட் போடுங்க. Are you applying on behalf of someone else? இல்லைன்னு சொல்லுங்க. சாரி, கண்டினியூ பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கணும். வந்து உங்களோட பேர்கள் கேட்கணும். சும்மா டைப் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு என்ன மாதிரி சும்மா பேரை போட்டதே மறந்துட்டேன். உங்களோட போடும்போது நான் எல்லாம் ஃபேக்காகத்தான் போடுறேன். ஒன்றும் ஞாபகமும் இல்லை, குறிக்கவும் இல்லை. திடீரென்று கேட்டா போல தான் அதை செய்தேன்னா நான் இப்போ ஒன்றும் குறிப்பே பண்ண. ஸோ இப்படி வருது சரிதானே. இப்போ பாஸ்வேர்டு தான் கொண்டு போறீங்க. பாஸ்வேர்டு போறீங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கிறோம். வந்து என்ன பாஸ்வேர்டுன்னு கேட்குறோம். இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அனுப்பி எல்லாம் செய்து கொண்டு நோம்புடாக உங்களுக்கு வரும். ஈஸியான முறையில் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். ரைதானே. இதில் நான் இது இந்த முறை ஒரு முறை ரைதானே. நான் அடுத்த முறையை உங்களுக்கு சொல்லுவா. அவங்க அதில் முதல்ல சொல்லினா மட்டும் அந்த அடுத்த முறையை காட்டுறோம். சரிதானே. இந்த அடுத்த முறைன்றது வந்து இப்படித்தான் இருக்க போகுது. இந்த பாருங்க, நான் கிளிக் பண்ணி நான் பார்த்துருங்க. அந்த அதே வெப்சைட்ல வந்து நாங்கள் இருக்கிற கேட்குதா சொல்லுங்க. செக்யூர் அக்கௌண்ட் மூலம் வந்து திருப்பிய வாரனே கனடா அதே வெப்சைட்டுக்கு தான் வாரன். அதே கிளிக் பண்றேன். Sign into an account. இதுல வந்து இந்த அக்கௌண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணியும் ஒரு பார்ட்னர் மூலம் அப்படியான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் செய்து வரலாம். அது வந்து ஒரு வேற போர்ட்டலுக்கு தான் போகும். அது கொஞ்சம் வித்தியாசமான முறை. இது கொஞ்சம் வித்தியாசமான முறை. இதுக்கு நீங்கள் சைன் அப் பண்ணணும். அக்செப்ட் பண்ணணும். யூசர் நேம் ஒரு சும்மா போட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்படி பாஸ்வேர்ட் பண்ணி இந்த முறை வந்து ஒரு வித்தியாசமான முறை. நீங்க இந்த முறையில கண்டினியூ பண்ணி பாக்குறீங்களோ? இல்ல இப்ப என்னன்னா இந்த 2 முறை இருக்குன்றத சொன்னீங்க தானே. அப்ப இப்ப அப்ளை பண்றாக்கள் வந்து 2 முறையிலயும் போலாம். எந்த முறை ஈஸியா இருக்கும்ன்றத சொன்னீங்கன்னா அந்த முறையில முதல் முறை தான் அந்த ஈஸி வந்து. இது வந்து கொஞ்சம் பிடிஎஃப் ஓபன் பண்றது எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். வந்து பிடிஎஃப் செட் பண்ண கொஞ்சம் கஷ்டமான முறை. பட் அந்த முறை வந்து நல்ல பிரச்சனை இல்லை. பட் வந்து நீங்கள் செய்யல வந்து அவைக்கு வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கொடுக்க போகணும். நீங்க இப்ப இந்திய ஒரு ஆள் உங்களுக்கு நெட் உதாரணம் சொன்னா நம்மளோட வேற ஒரு வீடியோல உங்களுக்கு விளக்கமா சொல்லலாம் என்ன மாதிரி தேவைன்னு சொல்லி. ஓகே, அப்ப நாங்க இந்த வீடியோல வந்து இந்த 2 முறையில அப்ளை பண்ணலாம்ன்றத
பார்த்துருக்குறோம். இனி வேறொரு வீடியோவில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா நல்லமன்றதை பற்றி பிறகு வேறொரு வீடியோவில் பார்ப்போம். ஆமாம். ஸ்லோவாக இருக்கு. 1 செகண்ட். வீட்டு முறை இது வந்து அப்ளை இப்போ இதில் வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணுவீங்க. இந்த போம் எடுக்கிற அந்த மேனுவல் முறை நீங்கள் அந்த பழைய முறையில் அப்லோட் பண்ணி தரன்றது வந்து கஷ்டம். பிடிஎஃப் ஃபைலோடு நீங்கள் கஷ்டப்படணும். இது எடுத்தீங்கன்னா உங்களுக்குரிய ஃபார்முகள் ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபார்முகள் வந்து நீங்கள் செய்யணும். இந்த செக்லிஸ்ட் உங்களுக்கு இந்த நம்பர் IMM 54 84 IMM 57 56 இவ்வளவு ஃபார்ம் நீங்கள் நிரப்ப வேணும். இதுல வந்து பழைய போம் புது போம் இருக்குது. அதை செக் பண்ணுங்க. அன்னைக்கு வந்து இதுல வந்து பழைய போம் வந்து இல்ல ஒரு போம் வந்து பழைய போமை அப்லோட் பண்ணியிருக்கணும். புது போம் அதுக்கு ஒரு வித்தியாசம். அந்த புது போமை நீங்க அப்லோட் பண்ணணும். மற்றபடி இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். மற்ற வந்து பிளஸ் வந்து உங்களோட எவிடன்ஸுகள் நீங்கள் என்னெல்லாம் சொல்றீங்களோ அதுக்குரிய எவிடன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இவ்வளவுத்தையும் கொண்ட நீங்கள் செய்து போட்டு அங்கே கொண்ட நீங்கள் அங்கே அந்த பழைய முறையில் வந்து நீங்கள் ஒவ்வொரு லிங்க் கொண்டு கொடுத்துருப்பீங்க. அதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இல்லாதையும் கொண்ட இல்லாத கொண்டு அப்லோட் பண்ணணும். நம்ம இந்த புது முறைக்கு வந்து நீங்கள் அப்படியெல்லாம் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்லைன் ஃபார்மிலேயே நீங்கள் நிரப்பி கொண்டு போகலாம். மற்ற உங்களோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணா சரி. இதுக்கு வந்து நீங்கள் டெண்டம் செய்யணும். நீங்கள் ஃபார்மும் ஃபில்அப் பண்ணணும். இப்போ ஃபார்ம் புரியும் பண்ணி இப்போ அங்கே அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் இப்போ திரும்ப வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமான முறை. சரியா? ஓகே. அப்ப உங்களோட அந்த முதல் முறை தான் ஈஸின்னு சொல்றீங்க. நீங்க முதல் செய்து காட்டணும். அந்த முறை தான் நல்ல. இந்த மற்ற அந்த முறை தான் நல்ல. அது அந்த முறையில் செய்யறது நல்ல. ஓகே. அப்ப நாங்க இந்த 2 முறையிலையும் அப்ளை பண்றதுல முதலாவது செய்த முறை தான் நல்ல என்று சொல்லி பார்த்துருக்கோம். அதோட நாங்க இன்னொரு வீடியோவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை கொடுத்தா கொஞ்சம் நல்லம்ன்றதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை இதோட முடித்து கொள்ளுவோம். நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து எங்களுக்கு இதை செய்து காட்டினதுக்கு நன்றி. நன்றி. Okay, that's all. Thank you for your watching my channel.